Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது அரிசி மாவு அப்பளம். இது வந்து ரச சாதம், தயிர் சாதத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன். அது மட்டும் இல்லாம நம்ம வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கும் இது வந்து நல்ல காம்பினேஷன். இது கூட வந்து நம்ம சீரகம், எள்ளெல்லாம் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு அப்பளத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சீரகம் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அரிசி மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். மாவு நம்ம இதுக்குள்ளே மாற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது கூட ஓமம் 1/4 டீஸ்பூன், எள்ளு 1/2 டீஸ்பூன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டுக்காக நான் இது ரெண்டுமே ஆட் பண்ணுறேன், ஓமம் எள்ளு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு தேய்ச்சிக்கலாம். இந்த சைஸ் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் அப்படியே உடையும். அதுக்கு வந்து நம்ம மைதா மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். அரிசி மாவு இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று கோதுமை மாவு எடுத்துக்கலாம், இல்லைனா மைதா மாவு. இப்போ நான் அதாவது என்னென்னா, இந்த உருண்டையில் நான் தேய்ச்சி காமிக்கிறேன் எப்படி வந்து, அதாவது என்னென்னா உடஞ்சி போகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மைதா மாவு போட்டதுக்கப்புறம் எப்படி வந்து கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை தேய்ச்சி காமிக்கிறேன். அதாவது என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி உடையும். எடுத்தாலும் இது வந்து வராது. இந்த மாதிரி பிச்சு பிச்சு தான் வரும். எடுக்கவே முடியாது. நம்ம இதுக்கு இப்போ வந்து நான் இந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாம், மைதா மாவு எடுத்துக்கலாம். நல்லா பிரட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கையில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து உடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளும் தட்டையாக தேய்ச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். நம்ம எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சிட்டோம். இது வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது வந்து 1 ஹவர் வந்து நம்ம காய வச்சிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது உடையாமல் திருப்பி போடணும். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாயிடுச்சு, எடுத்துக்கலாம். அரிசி மாவு அப்பளம் ரெடி. நான் அரிசி மாவு அப்பளம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.